எல்லாரும் கண்களை மூடி வாய் திறந்து நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த புதிய வருஷத்தை எங்களுக்கு காண செய்தீரே, எங்களை இந்த புதிய வருஷத்திலே கொண்டு வந்தீரே. எவ்வளவோ பிரச்சனைகள் மத்தியிலும் ஆண்டவர் எங்களை மட்டும் கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. எல்லாரும் சொல்லுங்கள். நல்ல எபினேசரா என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை. இந்த வார்த்தை மறுபடியும் சொல்லுங்க. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய், நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீர். சொல்லுவோம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. எல்லாரும் பாடும், இணைந்து சொல்லுங்கள். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். நல்ல எபினேசராய் என்னை நடத்தி, நன்றி 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 சொல்ல, நல்ல எபினேசராய் நன்றி சொல்ல வார்த்தை. காலை மாலை எல்லா வேளையும், காலை மாலை எல்லா வேளைகளில் என்னை நடத்தும் கரங்கள் நான்
ஓசை கூட சொல்லுங்க. உமக்கு உகந்த தூய பலி, உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்புக் கொடுத்தேன். உமக்கு உகந்த, எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். இந்த உடலை ஆட்கொண்டு என்னை நீ நடத்தி கரங்களை உயர்த்தி அசைத்து சேர்ந்து சத்தமாய் ஆராதனை 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 இயேசுவே ஆராதனை 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 ஏசையா அன்பரேசுரா எங்கள் தெய்வமே எங்கள் ராஜாவே எங்கள் பரிசுத்தரே எல்லாரும் நல்ல கரங்களை தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு நம்முடைய கர்த்தரை துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். அவருடைய பிரகாரங்களில் துதியோடு, அவருடைய வாசஸ்தலங்களில் மகிழ்ச்சியோடு, ஆனந்த சத்தத்தோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி நல்ல நல்ல கையை தட்டி, நல்ல மனதார கையை தட்டி மகிமை மகிமை மகிமை. பரிசுத்தரே பரிசுத்தரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். வணக்கத்திற்குரியவரே, ஆராதனைக்கு தகுதியானவரே. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் நம்மளுடைய வாழ்க்கையில செய்வார் என்கிற எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நம்ம கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். சேர்ந்து பாடலாம். கர்த்தர் மேல் பாரத்தை
பண்ணீங்க. கர்த்தர் மேல் நான் பாரத்தை வைத்துட்டேன். சில பேருக்கு வந்து இந்த வருஷம் ஆரம்பித்ததுலேருந்தே ஐயோ இந்த வருஷத்தில் நான் என்ன பண்ண போகிறேனோ என்ற கவலை தொடங்கிடுச்சு. ஆமேன். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? அது இருக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவருக்கு மேலே பாரத்தை வைத்துட்டு நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அதான் சொல்கிறாங்க, உங்கள் கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட இறக்கி வைத்திருங்க, அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாமே அருளி செய்வார். ஆமேன். அதான் நீதிமான் தள்ளாட ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார். நமக்கு சங்கீதம் 37 சொன்னதுபடி கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருங்க. நீங்கள் அவர்கிட்ட எல்லா பாரத்தையும் சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருங்க. அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. அவர்கிட்ட நீங்கள் சொல்லிடுறீங்க, ஆனால் இதை செய்வாரா செய்ய மாட்டார்னான்னு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறீங்கல்ல, விசுவாசம் இல்லாமல் இருக்கிறீங்கல்ல, அதையும் விட்டுறணுமா? ஆமேன். அவர் மேலே நம்பிக்கை இருங்க. அவரே உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவேன்னு சொல்கிறாரு. ஆமேன். இனிமேல் இந்த வருஷத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு உள்ள நம்பிக்கை யாருக்கெல்லாம் வந்துடுச்சு? ஆமேன். கவலைப்படக்கூடாது. சத்தம் கம்மியாக தான் வருது, அதுலேயே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாத மாதிரி தான் இருக்குது. எத்தனை பேர் கர்த்தர்கிட்ட நம்பிக்கையாக இருக்க போகிறேன், அவர் என்னுடைய காரியங்கள் எல்லாம் வாய்க்க பண்ணுவார் என்ற நம்பிக்கையோடு சொல்லுங்கள். ஆமேன். ஆமேன். இந்த வருஷம் முழுவதும் ஒரு குறைவில்லாமல் காப்பார். அதான் இந்த சங்கீதத்தில் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், நான் இளையவனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. ஒரு நன்மையும் குறைபடாமல். நம்ம நீதிமான் தானே, அவருக்கு பயந்திருக்கிற நம்ம நீதிமான் தான். அதனால் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார், நம்மளுடைய சந்ததியையும் கைவிட மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஆமேன். அந்த நம்பிக்கையோடு நம்ம ஒரு பாடலை கூட பாட போகிறோம். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி நான் போற்ற போகிறேன். அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் இதுதான் வழின்னு காட்டுறதுக்கு நான் வழியாக இருக்கிறேன். சத்தியம், நான் உன்னுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா வாக்குதத்தையும் நிறைவேற்றுவதற்கு நான் சத்தியம் உள்ளவராக இருக்கிறேன், ஜீவன் உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஆமேன். நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமா இருந்து நம்மளை வழி நடத்த போகிறார். அவருக்கு நம்ம பாடி போற்றி துதிக்க போகிறோம். ஆமேன். சேர்ந்து பாடலாம். சின்ன பிள்ளைகள் எல்லாம் கரங்களை தட்டி பாடலாம். உற்சாகமா கை தட்டுங்க. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே, உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவே. ஆராதனை 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 இயேசுவே, ஆராதனை 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 இயேசுவே.
செய்து பாடி போகிறேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி குஷ்டரோகியை சுத்தம் செய்தவர் நீர்தானையா. மரித்தோரை எழும்ப செய்தவர் நீர்தானையா. குஷ்டரோகியை சுத்தம் செய்தவர் நீர்தானையா. மரித்தோரை எழும்ப செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போகிறேன். பாவம் சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா. கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா. பாவம் சாபம் நீங்க செய்தவர் நீர்தானையா. கவலை கஷ்டம் நீங்க செய்தவர் நீர்தானையா. ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஆராதனை 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 இயேசுவே. ஆராதனை 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 இயேசுவே. வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். வழியும் நீரே, சத்தியம் நீரே, ஜீவனும் இயேசுவே. உம்மை ஆராதனை செய்து பாடி போற்றுவேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கிறது? என்னுடைய பாவம், என்னுடைய வாழ்க்கையில் இருந்த, என்னுடைய குடும்பத்தில் இருந்த சாபங்கள் எல்லாம் நீங்க செய்தது அவர்தான் என்று. ஆமென். நம்மளுடைய கவலை கஷ்டங்கள், நம்மளுடைய வாழ்க்கையில் கவலை கஷ்டங்கள் வரலன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த நேரத்திலும் அவர் நமக்கு துணையாக இருந்து அதை எல்லாவற்றையும் மாற்றி போட்டார் என்று எத்தனை பேர் நம்புறீங்க? அவர் மாத்திரம்தான் செய்ய முடியும். மனுஷங்களால் செய்யவே முடியாத காரியம். ஆமென். நம்மளுடைய இருதயத்தில் ஆறுதலாக 4 வார்த்தைகள் பேசுவாங்க. ஆனால் அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளுக்கு மனசுக்கு ஆறுதலாக இருக்குமான்னு நமக்கு 100க்கு 100% சொல்ல முடியாது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலை கஷ்டங்கள் எல்லாம் தேவன் மாற்றி போட்டாருன்னா அதுக்கு பிறகு நம்ம கவலையாக இருப்போமா? இருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ வேரோடு அதை பிடுங்கி போடுவார். ஆமே. நம்மளுடைய பாவங்களையும் அதை தான் அவர் சொல்கிறாரு, கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக உன்னுடைய பாவங்களை உன்னை விட்டு விலக்குவேன்னு. அதற்கு பிறகு அவர் நினைக்கவே மாட்டார் மனுஷங்களை மாதிரி எல்லாம் குட்டி காட்டுறதுக்கு. ஆமேன். அவர் மறந்துடுவார். அதை மறந்து மன்னிக்கிற தேவன். ஆமேன். குருடர் கண்களை பார்க்க செய்தவர் அவர்தான். செவிடருடைய செவிகளை கேட்க செய்தவர் அவர்தான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவனையும் அந்த உயிரோடு எழுப்பினவர் அவர்தான். குஷ்டரோகிகளை எல்லாவற்றிலும் இருந்து, நோய்களிலிருந்தும் எல்லாம் சுகமாக்கினவர் அவர்தான். ஆமேன்.